வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கையேந்தி பவன் எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை நம்ம வீட்டில் பண்ணும்போது கடாயிலையும் தாளிக்கலாம், இல்லைன்னா குக்கர்லேயும் தாளிச்சிக்கலாம். இப்போ நான் பண்ண போகிற அளவுகள் ஒரு 10 பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அளவுகளை கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 4 காய்ந்த மிளகாயும் சேர்த்து நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு மிதமான தீயில வறுத்து எடுத்துட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது சால்னா தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். ஒரு அரை மூடி தேங்காவை நான் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள், 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 தக்காளியும் நான் பொடியாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை தவிர்த்து ஒரு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இல்லைன்னா உடைத்த கடலை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய், பொட்டுக்கடலை, வறுத்து வச்சுருக்க அந்த காய்ந்த மிளகாய், சோம்பு, இந்த 4 பொருட்களையும் மிக்சியில் போட்டு தண்ணீர் ஊற்றி நல்ல ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப முழுன்னு அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக திரியாக இருந்தால் போதும். இப்போ சால்னா தாளிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக பட்டை, லவங்கம், இந்த 2 பொருள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம மசாலா தூள் வர சேர்க்க போகிறோம், அதனால் பட்டை லவங்கம் கொஞ்சமாகவே சேர்த்தா போதும். பட்டை லவங்கம் பொரிஞ்ச பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். வெங்காயத்தோடையே நான் உப்பையும் மஞ்சத்தூளையும் போட்டு வதக்கிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புதினா இலைகளையும் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிப்போம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துடலாம். தக்காளியை இது மாதிரி பொடியாக நறுக்கியும் போடலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரே ஒரு சுற்றி ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாகவும் போடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, இதுக்கு இந்த ஃப்ளேவர் கொடுக்கறதே இந்த மட்டன் மசாலா தான். நான் சின்ன ஸ்பூனுன்றதுனால ஒரு 3-4 ஸ்பூன் போட்டிருக்கேன், பெரிய ஸ்பூன்னா 2 ஸ்பூன் போதும். இந்த குழம்பு மிளகாய் தூள், மட்டன் மசாலா இதை சேர்த்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுடுவோம். இது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுவோம். இந்த சால்னாக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ஏன்னா நேரமாக பார்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கெட்டிப்படும், அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி நம்ம கொதிக்க விடலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்த பிறகு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். சால்னா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தாலே ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாஃப்டான பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் பண்ணது. சாஃப்டாக லேயர் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவும் நம்மளோட S2C குக்கிங் அந்த சேனலில் இருக்குது, கண்டிப்பாக அந்த சேனலையும் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான கமன்னு நம்மளோட பரோட்டா வித் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த சால்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி
பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட் ஆகும். நான் சாதத்துக்கும் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.